சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் சரியில்லை என்பதற்காக மற்றவன் உன்னை அவனுடைய வேலைக்கு இல்லை, அவன் செய்யும் செயலுக்கு உன்னை அழைக்கும் பொழுது தயவு செய்து அந்த மாதிரி உன்னுடைய கனவை விட்டு சென்று விடாதே. நீ நினைக்கலாம், நான் கனவு கண்டேன், வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த கனவு எதுவும் எனக்கு நல்ல வெற்றியை தரவில்லையே, இதுவரை நான் ஏன் மற்றவனுக்கு உழைக்க கூடாது என்று நினைக்கலாம். அப்படி நீ என்ன நினைக்கிறாய்? இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வைத்து தீர்மானம் செய்கிறாய். அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? உன்னுடைய கனவு என்னவோ அதை நோக்கி ஓடு. உன்னால் ஓட முடியாது என்பது கிடையாது. உன்னால் முடியாதவரை ஓடு. ஒன்று தெரியுமா? நீ ஓடத்தான் உன்னுள் இருக்கும் சக்தி, உனக்குள் இருக்கும் வேகம், உன்னுள் இருக்கும் நம்பிக்கை விட முயற்சிகள் அனைத்தும் உனக்கு தெரிய வரும். எடுத்த உடனேயே அனைத்தும் உன்னிடம் இருந்தால் எதுவும் உனக்கு தெரியாது அல்லவா? இப்பொழுது மனிதர்கள் யார் என்று தெரியும், பணம் என்றால் என்னவென்று தெரியும், அது அனைத்தும் தெரியும் அல்லவா? அதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறாய். என்னாலும் உன்னுடைய லட்சியத்தை விட்டு நகர்ந்து விடாதே. இந்த சாய் ஆனால் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய லட்சியங்களும் உங்களுடைய கனவுகளை மட்டுமே உங்களை ஒரு ஆளாக்குமே தவிர, நீங்கள் அடுத்தவர்களுக்காகவே, அதாவது உங்களுடைய கனவுகளை விட்டு அடுத்தவர்களுக்காக உழைக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்தில் ஏமாந்து தான் போவீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் போராடுங்கள். போராடினால் நிச்சயமாகவே உங்களுக்குள் வெற்றி கிடைக்கும். ஒரு முறை தோற்றேன், பல முறை தோற்றேன் என்பதற்காக உங்கள் கனவை செய்து கொண்டிருக்கும் இடத்தில் விட்டு போகாதீர்கள். அதற்கு பிறகு நீயே தேடினாலும் கிடைக்காமல் போகும். அதே மாதிரி உன்னுடைய செயலை விட்டு அடுத்தவன் செயலுக்காக என்னாலும் நீ உதவி செய்ய வேண்டாம். அவன் முன்னேறி விடுவான். முன்னேறிய பிறகு உன்னை யார் என்று கேட்பான். அப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து போவாய். உன்னுடைய முயற்சியில் முன்னேறு, அனைத்தும் மாறும் என்பதை முழு மனதுடன் நம்பு. நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க. உன் கடன்கள் அதிகமாக இருக்கிறது, கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்ற வருத்தமே படாதே. மாறும். நீ செய்யும் உன்னுடைய லட்சியத்தை மாறித்தான் அனைத்தையுமே சரி செய்ய முடியும். கவலைகள் மட்டும் இருந்தால் ஒன்றும் நீ செய்ய முடியாது. அதுபோல தோல்விகளை கண்டு அஞ்சினாலும் எதுவும் செய்ய முடியாது. தோல்விகளை தூக்கி ஓரமாக வைத்துவிட, கவலைகளை ஓரமாக வை. நிச்சயமாக உன்னுடைய வெற்றியை மட்டும் நினைத்துக்கொள். அப்படியே நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்கிறது என்று நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய தெய்வத்தை வணங்க. நிச்சயமாக அதிலும் இருந்து உனக்கு நல்லதொரு தீர்வு நிச்சயமாக கிடைத்தே தீரும். பதில் உடனடியாகவே கிடைக்கும். இந்த சாயான நான் உன்னை ஒரு நாளும் தோல்வி அடைய விடமாட்டேன். இப்பொழுது வேண்டுமானால் நீ தோல்வி அடைந்தவன் போல் இருக்கலாம், ஆனால் நீ தோல்வி அடைய போபவன் கிடையாது. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.